2 வாரங்களுக்கு ஹொர்முஸ் ஜலசந்தி வழியாக கப்பல்கள் பயணிக்க முடியும். ஈரான் தான் அந்த நிபந்தனைகளை போடுவாங்க. ஈரான் நிபந்தனைக்கு கட்டுப்பட்டு 2 வீக்குக்கு கப்பல்கள் போயிட்டு வரலாம், எவ்வளவு நாளும் போயிட்டு வரலாம். 10 நிபந்தனைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதை ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் நாங்கள் யுத்த நிறுத்தத்திற்கு வருவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதில் 10வது நிபந்தனையாக சொல்லியிருப்பது என்னன்னா, மேலே சொல்லப்படுகிற இந்த 9 நிபந்தனைகளோடு மொத்தமாக இவை ஐநாவில் ஒரு தீர்மானமாக நிறைவேற்றப்பட வேண்டும். இது எல்லாவற்றையுமே அமெரிக்கா ஒப்புக்கொண்டிருக்கிறது. எதிர்வருகிற வெள்ளிக்கிழமை பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான முக்கியமான பேச்சுவார்த்தை கலந்துரையாடல் நடத்தப்பட இருக்கிறது. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்கள் கிட்டத்தட்ட 6 வாரங்களாக நீடித்த நிலையில் அமெரிக்க அதிபர் தொடர்ச்சியாக யுத்தத்தை நிறுத்துவதற்கான தன்னுடைய முன்மொழிவுகளை சொல்லிக்கொண்டே இருந்தார். ஏன்னா யுத்தத்தில் எதிர்பார்க்காத விதமாக ஈரானிடம் போய் சிக்கிக்கொண்ட அமெரிக்கா எப்படியாவது வெளியேறிவிட வேண்டும் என்பதில் ரொம்ப கவனமாக தங்களுடைய செயல்பாடுகளை முன்னெடுத்து வந்தார்கள். காரணம் என்னன்னு சொன்னால், யுத்தத்தில் அமெரிக்காவிடத்தில் எவ்வளவு ஆயுதங்கள் இருந்தாலும் ஈரான் கையில் எடுத்த ஹொர்முஸ் நீர்நிலையை மூடுதல் என்கிற ஆயுதம் உலகத்தையே ஸ்தம்பிக்க வைத்திருக்கக்கூடிய சூழலில் ஹொர்முஸை திறக்க வேண்டும் என்பதுதான் அமெரிக்காவினுடைய முதல் கோரிக்கையாகவும் இருந்தது. ஆனாலும் யுத்த நிறுத்தத்தை முன்மொழிஞ்சி அதை ஏற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் நாங்கள் ஹொர்முஸை திறப்போம் அப்படிங்கிறதுல ஈரான் மிக தெளிவாகவும் பிடிவாதமாகவும் இருந்த நிலையில தான் பாகிஸ்தான் வழியாக ஒரு யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அந்த பேச்சுவார்த்தையில் ஈரான் தரப்பில் இருந்து 10 நிபந்தனைகள் முன்வைக்கப்பட்டிருந்தது. ஹொர்முஸை நாங்கள் திறக்கிறதுக்கு ரெடி, பட் என்னென்னா இந்த 10 நிபந்தனைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதை ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் நாங்கள் யுத்த நிறுத்தத்திற்கு வருவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதில் 10வது நிபந்தனையாக சொல்லியிருப்பதை என்னன்னா, மேலே சொல்லப்படுகிற இந்த 9 நிபந்தனைகளோடு மொத்தமாக இவை ஐநாவில் ஒரு தீர்மானமாக நிறைவேற்றப்பட வேண்டும். இது எல்லாவற்றையுமே அமெரிக்கா ஒப்புக்கொண்டிருக்கிறது. எதிர்வருகிற வெள்ளிக்கிழமை பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான முக்கியமான பேச்சுவார்த்தை கலந்துரையாடல் நடத்தப்பட இருக்கிறது. அந்த பேச்சுவார்த்தையில் மொத்தமாக நிரந்தர யுத்த நிறுத்தத்தை நோக்கி நகர்வது என்கிற இடத்திற்கு தற்போது இருதரப்புமே வந்திருக்கிறாங்க. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி வெளியிட்டிருக்கக்கூடிய சீஸ்ஃபயர் ஒப்பந்தம் தொடர்பான இந்த தகவல்களை தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் சோஷியல் ட்ரூத்லேயே ஷேர் பண்ணியிருக்கக்கூடிய செய்திகளும் நம்ம பார்க்க முடியும். இந்த சூழலில் என்ன நிபந்தனைகள் இடப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிறோம். அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேலுக்கு இடையிலான இந்த யுத்த நிறுத்தத்தில் முதலாவது நிபந்தனையாக இருதரப்பிலும் போடப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளில் அணு ஆயுதங்களை உருவாக்க மாட்டோம் என்கிற ஈரானுடைய உறுதிப்பாடு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்தி வெளியாக இருக்கிறது. இதைத்தான் அமெரிக்கா திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தாங்க. நாங்கள் செய்யலைன்னு ஈரானும் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. ஆனாலும் இந்த வாட்டி நீங்கள் அணு ஆயுதம் செய்ய மாட்டோம்னு சொல்லி எங்களுக்கு சொல்லணும்ண்டாங்க சொல்லியிருக்கிறாங்க. திரும்பவும் இது ஆரம்பத்திலேருந்தே சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த யுத்தமே எதுக்குங்கிற கேள்வியே இங்கே தான் வருது. நாங்கள் அணு ஆயுதத்தை பண்ண மாட்டோம்னு தான் ஈரான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் அணு ஆயுதம் பண்ண மாட்டோம்னு சொல்லணும்ன்றாங்க. ஆமாம், இப்போ திரும்பவும் சொல்கிறோம் நாங்கள் அணு ஆயுதம் பண்ண மாட்டோம் அப்படின்னு இருக்கிறாங்க. ஓகே, நாங்கள் யுத்த நிறுத்தத்துக்கு தயார் என்று அமெரிக்க அதிபர் சொல்லியிருக்கிறார். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டால், இந்த யுத்தத்தில் இருந்து வெளியே போயிடணுங்கிறது மட்டும்தான் அவருடைய மிக முக்கியமான திட்டமாக இருந்தது. ஏன்னா அவ்வளவு ஒரு மாட்டு உள்ளே வந்து மாட்டி சிக்கிக்கிட்டாரு. அதனால தான் அவங்க ஏற்கனவே சொன்னதையே திரும்ப சொல்லியிருக்கிறாங்க ஈரான். ஓகே, நாங்கள் ஏற்றுக்கிறோம்னு அமெரிக்க அதிபர் சொல்லியிருக்கிறார். இரண்டாவதாக ஈரானுடைய ப்ராக்சிஸ் கூட்டாளி குழுக்கள், இந்த அனைத்துக்கும் எதிரான தாக்குதல்கள், ஆக்கிரமிப்புகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். ஈரானுடைய ப்ராக்சிஸ் குழுக்கள் என்று எடுத்துக்கிட்டோம்னா நேரடியாக ஹிஸ்புல்லாக்கள் ஈரானுடைய நேரடி ப்ராக்சிஸ் குழுவாக இருக்கிறது. அதே போன்று யமனில் இருக்கக்கூடிய ஹூத்திஸ் இருக்கிறாங்க. அதே நேரம் கத்தாயிப் ஹிஸ்புல்லா என்கிற ஈராக்கில் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறாங்க. ஈராக்கில் இன்னும் சில அமைப்புகளும் இருக்கிறார்கள். இதை தாண்டி பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரும் அவர்களிடமிருந்து அவங்களுக்கு தேவையான உதவிகளை பெறக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறாங்க. நேரடி அமைப்பாக இல்லைன்னா கூட அப்படியான உதவிகளை பெறக்கூடிய அமைப்புகள். இந்த யுத்த நிறுத்தத்தில் ஹிஸ்புல்லாக்கள், அதே போன்று யமனில் இருக்கக்கூடிய ஹூத்திஸ், இந்த தரப்புகள் மீதெல்லாம் தாக்குதல்கள் நடத்தக்கூடாது என்பது 2வது நிபந்தனையாக சொல்லப்பட்டிருக்கு. 3வது நிபந்தனையாக பிராந்தியத்தில் அமெரிக்காவினுடைய போர்ப்படைகளை திரும்ப பெறுவதற்கான
சாத்தியக்கூறுகளை உருவாக்க வேண்டும். நீங்கள் இங்கே நிற்கக்கூடாது, இங்கேருந்து அமெரிக்காவினுடைய படைகள் எல்லாமே போயிடணும் அப்படிங்கிற நிபந்தனை சேர்க்கப்பட்டிருக்கு. வெள்ளிக்கிழமை இதுவும் விரிவாக பேசப்பட இருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிற நேரத்தில் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய, அதாவது மிடில் ஈஸ்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய தளங்கள், அமெரிக்காவுடைய இராணுவ பேஸ்களில் இருந்து எந்த தாக்குதலும் இனிமேல் ஈரான் மீது நடத்துவதற்கான தடை விதிக்கப்படுகிறது. ஈரான் மேலே அந்த பேஸுகளை பயன்படுத்தி எந்த தாக்குதலுமே நடத்தக்கூடாது என்கிற தடை விதிக்கப்படுகிறது. ஈரானுடைய குறிப்பிட்ட விதிகளுக்கு கீழாக 2 வாரங்களுக்கு ஹொர்முஸ் ஜலசந்தி வழியாக கப்பல்கள் பயணிக்க முடியும். ஈரான் தான் அந்த நிபந்தனைகளை போடுவாங்க. ஈரான் நிபந்தனைக்கு கட்டுப்பட்டு 2 வீக்குக்கு கப்பல்கள் போயிட்டு வரலாம், எவ்வளோ நாளும் போயிட்டு வரலாம். ஆனால் ஈரானுடைய நிபந்தனைகளை ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது. மொத்தத்தில் ஈரான் சொன்னதை கேட்டுத்தான் யுத்த நிறுத்தம் வருகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். 5வது நிபந்தனையாக ஈரானுக்கு எதிரான அனைத்து முதலாவது நிலை, 2வது நிலை ஐநா தடைகள் எல்லாமே நீக்கப்படும் அப்படிங்கிறதும் இந்த நிபந்தனைகளில் உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. ஈரான் எதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்களோ எல்லாவற்றுக்குமே ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஈரான் மீதான தடைகள், சர்வதேச தடைகள் நீக்கப்படணும் என்று கேட்டிருந்தாங்க, அதையும் நாங்கள் நீக்கிறதுக்கு ரெடின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி யுத்தத்தினால ஈரானுக்கு ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்வதற்காக அந்த ஈரானுக்காக வேண்டி ஒரு முதலீட்டு நிதி களஞ்சியம் உருவாக்கப்படும். ஈரானை தாக்கி அழிச்சாங்கல்ல, அழிச்சதை திருப்பி டெவலப் பண்ணுறதுக்காக ஒரு முதலீட்டு நிதி களஞ்சியத்தை உருவாக்குவதற்கு அமெரிக்காவே ஒப்புக்கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு யுத்த நிறுத்தத்தை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. அதற்கடுத்ததாக 7வது நிபந்தனையாக அணுசக்தி பொருட்களை செறிவூட்டுவதற்கான ஈரானுடைய உரிமையை அமெரிக்கா ஏற்றுக்கொள்வது, அதே போல் செறிவூட்டலுடைய அளவு குறித்து விவாதிப்பது. அணுசக்தியை, யுரேனியத்தை செறிவூட்டக்கூடாது என்பதுதான் அமெரிக்காவுடைய முதன்மை நிபந்தனையே. ஆனால் இப்போ என்ன ஒப்புக்கொண்டிருக்கிறாங்கன்னா, ஓகே நீங்கள் யுரேனியத்தை செறிவூட்டிக்கிறலாம், ஆனால் எது வரைக்கும் செறிவூட்டலாம்ங்கிறத பேச்சுவார்த்தையில் தீர்மானிப்போம் அப்படின்னு சொல்லி ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க. 8வது நிபந்தனையாக அண்மையில் அருகில் இருக்கக்கூடிய அரபு நாடுகள் மற்ற பிராந்திய நாடுகளோடு இருதரப்பு பலதரப்பு அமைதி ஒப்பந்தங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஈரானுக்கு அனுமதி இருக்கிறது. இதெல்லாம் ஆரம்பத்தில் தடுத்து வச்சுருந்தாங்க. அதனால தான் இந்த அரபு நாடுகள் எல்லாமே அமெரிக்காவை நம்பி கிடந்தாங்க. இப்போ என்ன வாசல் திறக்கப்பட்டிருக்குன்னு கேட்டால், ஈரானோட அமைதி பேச்சுவார்த்தைகள் நடத்தலாம், இருதரப்பு அமைதி பேச்சுவார்த்தை நடத்தலாம், பலதரப்பு அமைதி பேச்சுவார்த்தை. ஒன்றோ சவுதி ஈரான், குவைத் ஈரான், பஹ்ரைன் ஈரான், UAE ஈரான் என்று சொல்லி ஒரு தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தவும் முடியும். இல்லைன்னு சொன்னால் GCC கண்ட்ரிஸ் மொத்தமாக என்று சொல்லி இப்படி பேச்சுவார்த்தை நடத்தவும் முடியும் என்கிற நிபந்தனையும் அதிலே ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கு. ஈரான் இதுவரைக்கும் கேட்ட எல்லாத்தையுமே இதில் அடைஞ்சிருக்கிறாங்கிறத புரிஞ்சுக்கிறங்க. அதை தாண்டி 9வதாக இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய எல்லா எதிர்ப்பு குழுக்களுக்கும் எதிரான ஆக்கிரமிப்பு அல்லாத கொள்கையை விரிவுபடுத்துவது. அதாவது இந்த ஹிஸ்புல்லாக்கள், அதே போன்று யமனில் இருக்கக்கூடிய ஹவுத்தீஸ், மற்ற குழுக்கள், இவங்களை ஆக்கிரமிக்காமல் அவங்களுக்கு தேவையான சலுகைகளை கொடுப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவது. இதையெல்லாம் எப்படி சேர்த்தாங்கிறதையே யோசிக்க வேண்டியிருக்குது. 10வது நிபந்தனையாகத்தான் அனைத்து உறுதிமொழிகளையும் ஒரு அதிகாரப்பூர்வ ஐக்கிய நாடுகள் தீர்மானத்தின் மூலமாக உறுதிப்படுத்த வேண்டும். பாகிஸ்தானில் பேச்சுவார்த்தை நடத்திட்டு யூஎனில் ரெசல்யூஷன் கொண்டு வந்து அது பாஸ் பண்ணப்படணும். ஐநா தான் இந்த யுத்த நிறுத்தத்தை முடிவு செய்யணுமே தவிர வேறு யாரும் முடிவு செய்யக்கூடாது என்பதையும் நிபந்தனையாக விதித்திருக்கிறது ஈரான். இதுதான் 10 நிபந்தனைகள். இதுக்கு ஒப்புக்கொண்டு தான் உடனடியாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் யுத்த நிறுத்தத்துக்கு வந்திருக்கிறாரு. நேற்று இரவு என்ன சொன்னார்? நாங்கள் ஈரானுடைய நாகரிகத்தை அழிப்போம், முழு ஈரானையுமே அழிப்போம், அணுகுண்டு போடுகிற அளவுக்கு அவர்களுடைய பேச்சுக்கள் எல்லாம் இருந்த நிலையில் இன்னைக்கு காலையில் ஆகும்போது என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டால், இந்த நிபந்தனைகளை எல்லாம் நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம், ஈரான் சமாதானத்திற்கு வந்து விட்டது, நாங்கள் ஜெயிச்சிட்டோம், நாங்கள் வெற்றி அப்படின்னு சொல்லிக்கிட்டு தெரிகிறாரு. அது அவருடைய வளமையான பாணி. ஆனால் நிபந்தனையை படிக்கிற உலகத்தில் எவனுக்கும் தெரியும் இதில் யார் ஜெயித்திருக்கிறார்கள். இதே நேரத்தில் இந்த அமெரிக்க ஈரான் இஸ்ரேலிய யுத்த நிறுத்த விவகாரத்தில் லெபனானுக்கும் சேர்த்து தான் இந்த யுத்த நிறுத்தம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஈரான் மேலேயும் அட்டாக் பண்ணக்கூடாது, லெபனான் மேலேயும் அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டால், இப்பொழுது லெபனானை இதில் இன்க்ளூட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. லெபனான் மேலே அவங்க அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. லெபனானில் இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லாக்களும் பதிலடி தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த இடம் தான் இந்த பேச்சுவார்த்தையை நாசமாக்குற இடமாக எல்லோராலும் பார்க்கப்படுகிறது. லெபனான் மேலே யுத்தத்தை நிறுத்தலை என்று சொல்லி சொன்னால் இந்த யுத்த நிறுத்தம் எவ்வளவு தூரம் சாத்தியப்படும் என்கிற கேள்வி இருக்கு. ஏன்னா ஈரானுக்காக வேண்டி லெபனான் வரும்போதே 2 தரப்பும் அவங்க பேசிக்கொண்டு தான் வந்தாங்க. யுத்த நிறுத்தம் என்று வந்தால் நாங்களும் சேர்ந்து தான் யுத்த நிறுத்தம், சண்டை என்று வந்தால் நம்ம 2 பேருமே சண்டை பிடிப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்தாங்க. அதனால தான் இந்த யுத்த நிறுத்தத்துக்குள்ளே பாகிஸ்தான் வழியாக ஈரான் கொண்டு வந்ததுக்குள்ளே இந்த தன்னுடைய ப்ராக்ஸிஸ் அமைப்புகள் மேலெல்லாம் தாக்குதல் நடத்தக்கூடாது என்று சொல்லி நிறுத்தி இருந்தாங்க. ஆனால் அதை மீறி
தற்போது வரைக்கும் இஸ்ரேல் லெபனான் மேலே தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்களும் பதிலடி தாக்குதல்களை நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். இந்த தாக்குதல்களால் இந்த யுத்த நிறுத்தம் நாசமாக்கப்பட்டு விடுமோ என்கிற அச்சம் பொதுவாகவே உருவாகி இருக்கக்கூடிய சூழலை நம்ம பார்க்க முடியும். இதுவரைக்கும் இந்த யுத்த நிறுத்தம் அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் பகா பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய மஷ்கரா என்கிற நகரத்தின் மீது வான்வழி தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கிறது. கியாம் நகரத்தின் மீது பீரங்கி தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது. கியாம்ங்கிறது முழுவதுமாக மிக கடுமையாக இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாக்களுக்கும் இடையில் யுத்தம் நடைபெற்ற பகுதி. அதே போன்று தயர் நகரத்தின் மீது வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது என்று சொல்லி அங்கே இருக்கக்கூடிய அல் ஜசீராவினுடைய பத்திரிகையாளர் சொல்லக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு சற்று நேரத்துக்கு முன்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருக்கிறாரு. ஹொர்முஸ் ஜலசந்தி பகுதிகளில் போக்குவரத்தை அதிகரிப்பதற்கு அமெரிக்கா உதவும் அப்படின்னு இருக்கிறாரு. நாங்கள் அந்த பகுதிகளிலே நாங்கள் நிற்போம் இந்த 2 வாரத்துக்கு. நீங்கள் வேண்டிய அளவு பெட்ரோல் டீசல் எரிவாயுக்களை எடுத்துக்கிட்டு போக முடியும். இது மத்திய கிழக்கினுடைய பொற்காலமாக அமையும். எப்படி பொற்காலம்? இது மத்திய கிழக்கில் பொற்காலமாக அமையுமா? 6 வாரம் யுத்தம் பண்ணி ஒரு கப்பலை நகர விடாமல் எல்லாருக்கும் அடியை வாங்கி கொடுத்துட்டு நீயும் அடி வாங்கி பின் வாங்கிட்டு போகிறதுக்கு பேர் பொற்காலமா? எவ்வளோ ஒரு அசிங்கமான அவமானகரமான தோல்வியை அமெரிக்கா சந்தித்திருக்கிறது என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ள முடிகிறது. அதே நேரம் கூடுதலாக ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறாரு, பெரிய அளவில் இதில் பணம் சம்பாதிக்க இயலும். ஈரான் புனரமைப்பு பணிகளை எல்லாம் தொடங்க முடியும். போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு கீழாக புனரமைப்பு பணிகளுக்கு பணம் கொடுக்கறதுக்காக ஹொர்முஸ் ஜலசந்தி வழியாக போகிற கப்பல்கிட்ட இருந்து ஈரான் பணம் வசூலிக்கும் என்கிற செய்திகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன புரிஞ்சு கொள்ளணும்னு கேட்டால், ஈரான் மேலே அட்டாக் பண்ணி அழிச்சாங்க, இவங்க அழிச்சிட்டாங்க. ஆனால் ஈரான் அதுக்குரிய அந்த கட்டுமான பணிகள் அழிஞ்சதையெல்லாம் திரும்ப உருவாக்கணும்ல, அதற்குரிய பணமாக ஹொர்முஸ்ல இருந்து ஒரு கப்பல்கிட்ட $2 மில்லியன் அமெரிக்க வசூல் பண்ண போகிறான். அதில் இருந்து தான் ஈரான் தன்னுடைய கட்டுமான பணிகளையே செய்ய போகிறது. மொத்தத்தில் இந்த யுத்தத்தில் ஈரான் அபார வெற்றிங்கிறத புரிய முடியுதா இல்லையா? ஒரு இடத்துல கூட லூப் விடாமல் நிபந்தனைகளையும் ஈரான் விதித்திருக்கிறது. அதற்கும் அமெரிக்கா ஒப்புக்கொண்டிருக்கிறது. ஹொர்முஸில் வசூலும் பண்ண போகிறான், அதுக்கும் ஒப்புக்கொண்டிருக்கிறது. மொத்தத்தில் அமெரிக்கா தன்னுடைய பெரிய அண்ணன் என்கிற தகுதியை இழந்து அடி வாங்கி அவமானகரமான ஒரு தோல்வியோடு பின்வாங்கி இருக்கிறது. இந்த 10 நிபந்தனைகளுக்குள்ளாக இப்போ சில பேர் கிளம்பி வருவாங்க. என்னன்னா 10 நிபந்தனை இருக்குது, இதில் எங்கேயுமே பலஸ்டைன் சம்பந்தமாக இல்லை, பலஸ்டைனை யுத்த நிறுத்தத்தில் சேர்க்கலை, மஸ்ஜிதுல் அக்ஸாவை சேர்க்கலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு சில பேர் கடத்து சொல்ல வருவாங்க. முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கிறங்க, ஆல்ரெடி பாலஸ்தீனத்திற்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் ஒரு யுத்த நிறுத்தம் நடைமுறையில் இருக்குது. நம்ம வீடியோவை பார்க்குற எல்லோருக்குமே தெரியும். 2 ஆண்டு காலம் யுத்தம் நடைபெற்றது. தற்போது யுத்த நிறுத்தம் ஏற்பட்டிருக்கிறது. 179வது நாட்களை தாண்டி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம போடுவோம். நம்ம வீடியோலேயே சீஸ் ஃபயர் 179, சீஸ் ஃபயர் 178 இப்படி தான் போட்டு வர்றோம். ஆல்ரெடி பாலஸ்தீனத்தில் ஒரு யுத்த நிறுத்த ஒப்பந்தம் நடைமுறையில் இருக்கிறது. ஒப்பந்தத்தை மீறி இஸ்ரேல் அவ்வப்போது தாக்குதல்கள் நடத்துகிறது என்பதை யாருமே மறுக்கல. அதே மாதிரி ரஃபா பார்டர் அவங்க திறக்காம இருக்கிறாங்க. ஓரளவுக்கு தான் அதனுடைய அனுமதிகள் கொடுக்கப்படுகிறது. நிறைய அநியாயம் மீண்டும் நடந்து கொண்டு இருக்கிறதுங்கிறதெல்லாம் யாரும் மறுக்கல. இதை ஈரான் மட்டும் கேட்கணுமா, எல்லா அரபு நாடும் முழு உலகமும் சேர்ந்து கேட்கணுமா? ஒரு யுத்த நிறுத்தம் வந்திருக்கிறது, அந்த யுத்த நிறுத்தத்தை இஸ்ரேல் மீறிக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லி ஐநாவிலேயே பல தடவைகள் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே ஈரான் லிஸ்ட்டில் கொண்டு வரல, பார்த்தீங்களா, பலஸ்தீனம் ஒரு வார்த்தையே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்போ இந்த ஈரானுடைய இந்த வெற்றியை தாங்க முடியாமல் கொஞ்சம் பேர் களத்துக்கு வருவாங்க. தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், இது ஈரானியர்களுக்கான வெற்றி மட்டுமல்ல, ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிரான ஒரு வெற்றி. உலகத்தில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் செய்து வருகிற அநியாயங்களுக்கு இவங்களை தட்டி கேட்க யாரும் இல்லையாங்கிற இருந்த ஒரு நிலையில் இல்லை, அமெரிக்காவோட நெஞ்ச நிமிர்த்தி இவங்க தைரியமாக சண்டை பிடிச்சிருக்கிறாங்கிறத நிறைவேற்றும் விதமாக நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு விவகாரமாகத்தான் இதை பார்க்க முடியும். அதனால் பலஸ்தீனுடைய பேச்சு இல்லை என்று சொல்லி வந்தால், பாலஸ்தீனத்தில் யுத்த நிறுத்தத்தை மீறி தாக்குதல் நடைபெறுகிறது, அதை நிறுத்துங்க என்று சொல்லி ஆல்ரெடி அரபு நாடுகள் வளம மாதிரி பல கண்டன அறிக்கைகளை வெளியிட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதில் இருந்தும் புரிஞ்சுக்கிறணும் என்னென்னு கேட்டால், ஆல்ரெடி ஒரு யுத்த நிறுத்தம் இருக்குது. அப்போ யுத்த நிறுத்தம் ஒன்று இருக்கக்கூடிய ஒன்றை எவனா யுத்த நிறுத்தத்துக்குள்ளே கொண்டு போடுவானா? போட மாட்டாங்க. ரெண்டாவதாக, இந்த யுத்தம் யாருக்கும் நடந்த யுத்தம்ங்கிறது கூட காமன் சென்ஸாக நம்ம புரிஞ்சுக்கிறணும். ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய யுத்தம், அதே போன்று லெபனான் மீதான இஸ்ரேலிய யுத்தம், இப்படி 2 நாடுகள் மீது தான் இப்ப யுத்தம் நடைபெற்றது. பாலஸ்தீனம் மேல யுத்த நிறுத்தம் நடைமுறையில் இருக்கிறது. பாலஸ்தீனத்தில் யுத்தம் நடந்திருந்தா இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பதிலடி தாக்குதல்களை பாலஸ்தீன விடுதலை அமைப்பும் கொடுக்கணும். பாலஸ்தீன விடுதலை அமைப்பு நாங்கள் யுத்த நிறுத்தத்தில் கவனமாக இருக்கிறோம், நீங்கள் அதை மீறி தாக்குதல் நடத்துறீங்க, உங்களை மாதிரி நாங்கள் பண்ண மாட்டோங்கிறதுல இருக்கிறாங்க. எனவே இந்த 10 நிபந்தனைகளோட பாலஸ்தீனத்தை காணும். இப்போ பாலஸ்தீனத்தை முதல்ல போய் தேடுவாங்க, பாலஸ்தீனத்தை காணும், ஜெருசலமை காணும் என்று சொல்லி சொன்னால், அது ஆல்ரெடி யுத்த நிறுத்தம் நடைமுறையில் இருக்கும்போது யுத்த நிறுத்தத்தை மீறி மஸ்ஜித்
மஸ்ஜிதுல் அக்ஸா மூடப்பட்டிருக்கிறது. அதற்கு அனைத்து நாடுகளும் எதிராக நிற்க வேண்டும். அதை ஐநாவில் பேசணும். எல்லா நாடுகளும் சேர்ந்து தான் அதை செய்யணுமே தவிர ஈரான் யுத்த நிறுத்தத்துக்குள்ள அது இல்லைன்னு தேடுவாங்களா இருந்தால் அவங்களுக்கு தெரிஞ்ச இந்த யுத்தம் பற்றிய செய்திகளும் இந்த ஜியோ பாலிட்டிக்ஸும் அவ்வளோதான் புரிஞ்சுக்கொள்ளணும். அவங்களை நினைச்சு நம்ம கவலைப்படலாமே தவிர நம்ம இதில் கோவப்படுறதுக்கோ பதில் கமெண்ட் அடிச்சு கொண்டிருக்கிறதுக்கோ எந்த தேவையும் கிடையாதுங்கிறதையும் நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா கண்டிப்பாக இந்த 10 நிபந்தனைகளுக்குள்ள பாலஸ்தீனம்ங்கிற வேர்டு மருந்துக்கும் இல்லைங்கிற அளவுக்கு என்ன செய்வாங்கன்னா பேசுவாங்கங்கிறது நமக்கெல்லாம் தெரியும். இதையும் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ஏன் அதுக்குள்ள வரல என்று சொன்னால் யதார்த்தத்தில் யுத்த நிறுத்தம் இப்பொழுது வருவது ஈரானுக்கும் லெபனானுக்கும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான யுத்த நிறுத்தம். ஆல்ரெடி பாலஸ்தீனத்தோட யுத்த நிறுத்தத்தில் தான் இருக்கிறாங்க. அது உலகத்துக்கே தெரியும். யுத்த நிறுத்தத்தை மீறி பாலஸ்தீனம் மீது தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது. மாதத்தில் நம்ம உங்களிடத்தில் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொண்டு வந்ததுதான் உங்களுடைய ஜகாத் மற்றும் சதக்கா நிதிகளை இலங்கையினுடைய கிழக்கு பகுதிகள் பொத்துவில்ல செய்து வரக்கூடிய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதர சகோதரிகளுக்கான வீடு கட்டும் கட்டுமான பணிகளுக்கு தந்து உதவுங்கள் என்று சொல்லி. ஏன்னா ஜகாத்தை பெறக்கூடிய தகுதி படைத்த 8 கூட்டத்தாரில் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களும் அடங்குகிறார்கள். அவர்கள் ஏழைகள் என்கிற காரணத்தினால அவர்கள் மிஸ்கீன்கள் அதே போன்று ஃபக்கீர்கள் பட்டியலையும் வருவாங்க. மொத்தத்தில் ஜகாத் பெறக்கூடிய 8 கூட்டத்தில் 3 கூட்டத்தினுடைய நன்மைகள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உதவிகளால் நமக்கு கிடைத்துவிடும் என்கிற செய்திகளை உங்களுக்கு நம்ம தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வந்தோம். அங்குள்ள காட்சிகளையும் நம்ம காட்டியிருந்தோம். ஏற்கனவே 5 வீடுகளை நம்ம கட்டி கையளிச்சிருக்கிறோம். அந்த காட்சிகள் எல்லாம் தொடர்ந்து நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். அதை தாண்டி இன்னும் 9 வீடுகள் கட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. மொத்தம் 14 வீடுகள் என்கிற தகவல்களை உங்களுக்கு நம்ம சொல்லி வந்தோம். அதற்கான உதவிகளை நீங்கள் தொடர்ந்து வழங்கி வருகிறீர்கள். உங்களுடைய ஜக்காத்து தான தர்மங்களை தந்து வருகிறீர்கள். அந்த அடிப்படையில் தற்போது நம்ம 6வது வீட்டை கட்டுகிற பணியை ஆரம்பித்திருக்கிறோம். அதனுடைய காட்சிகளை தான் நீங்க முன்னாடி பார்க்கிறீங்க. நீங்கள் தரக்கூடிய உதவிகளை கொண்டுதான் மக்களுக்கு தேவையான ஏழை எளிய மக்களுக்கு உரிய எல்லா காரியங்களையும் நம்ம பண்ணி வர்றோம். தித்வா புயலுக்கான பணிகளாக இருந்தாலும் சரி, அதற்கு பிறகு வாட்டர் டேங்கை நம்ம ஓப்பன் பண்ணி கொடுத்ததாக இருந்தாலும் சரி, மற்ற எல்லா பணிகளும் நீங்கள் தரக்கூடிய ஜகாத்து தான தர்மங்களை கொண்டு ஏழைகளுக்கு முறையாக செய்யப்பட்டு வருகிறது என்பது உங்களுக்கு தெரியும். அந்த அடிப்படையில் தான் தற்போது அல்ஹம்துலில்லாஹ் 6வது வீடை கட்டுகிற பணியை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த பணி தொடர்ந்து நடைபெற்று 14 வீடுகளும் மீதி இருக்கக்கூடிய 9 வீடுகளும் கட்டி முடிக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய பிரார்த்தனையும் நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனையாகவும் இருக்கும். எனவே இந்த பணியை சிறப்பாக முடிப்பதற்காக தொடர்ந்தும் உங்களுடைய உதவிகளை வாரி வழங்குங்கள் என்கிற கோரிக்கை இந்த இடத்திலே முன்வைத்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இது தொடர்பான அப்டேட்டுகள் உங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறோம். ரஸ்மின் எம்ஐஎஸ் நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களிலையும் இந்த தகவல்கள் பகிரப்படும். ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்கள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்புகள் நிறுத்தப்பட்டு அப்பாவிகள் மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டு அமைதி திரும்ப வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.